தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் வந்து வீரமணிண்ணா. சார், என் பேர் வந்து வீரமணிண்ணா. ஓகே, தகவல் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்கிறேன். காலையில் ஒரு 7 ரூபா பிடிச்சிங்க. ஓகே சார். ஏன் பிடிச்சின்னு கேட்டுக்கு இனிமாரி பாட்டு போகிறதுக்கு நீங்கள் கேட்டு ஃபோன் பண்ணி போட்டாக்கா இந்தமாரி பாட்டு வருங்க, அதனால் வச்சுக்கிறீங்கன்னாங்க. ஓகே சார். சரி, அதை கட் பண்ணுங்கண்ணா. ஓகே. நான் ஒரு நம்பர் தரேங்க, அது பண்ணுங்க, கட் ஆகிடுன்னு சொன்னாங்க. ஓகே. சரின்னு கொடுத்தாங்க. நானும் ஃபோன் பண்ண கட் ஆயிடுச்சு. ஓகே. காலையில் 7 ரூபா பிடிச்சாங்களா? ஓகே. நான் 5 ரூபா இப்போ மதியமாக போட்டேன், ஒரு 11 மணிக்கா. சொல்லுங்க. அது மதியத்துலேருந்து செக் பண்ணி வந்துனே இருந்து பிடிச்சிட்டாங்களா பிடிக்கல ஏன் பிடிக்கிறாங்கன்ட்டு. ஆ ஹலோ, சொல்லுங்க சார். இப்போ பார்க்குறேன் 5 ரூபாயை காணோம். 5 ரூபா 34 பைசா இருந்து இப்போ 34 பைசா தான் இருக்குது. 5 ரூபா காணோம். ஏன் ஏற்றிங்க? சும்மா வெறுப்பாலாம் ஏற்றாதீங்க ஏங்க. காலையிலே திருப்பி அனுப்புறது, ஆனால் அதெல்லாம் அனுப்ப முடியாதுங்க. சரி, அதை கட் பண்ணுங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. இப்போ 5 ரூபா யார் தாக்கா இருக்குது? வீட்டை எங்கள் அம்மா கேட்குறாங்க. ஃபோன் பண்ணி காலையில் 20 ரூபா முன்னாடி என்னடா பண்ணிட்டு யாருக்கும் ஃபோனும் பண்ணல, காய்ச்சங்கடான்ட்டு கேட்குறாங்க. எதுவும் பண்ணலண்ணா. உங்கள் சைடில் ஆக்டிவேஷன் ஆகிருக்கு சார். சத்தியமான எதுவுமே பண்ணலண்ணா. இனிமேல் சொன்னாங்க தான் காலைல கட் பண்ணுனேன். உங்களுக்கு 9:30 மணிக்கு உங்களுக்கு வந்திருக்கு காலை ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு 15 அதை தான் கட் பண்ணேன் நான். அதான் ஒரு நம்பர் சொன்னாங்க, கட் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து ப்ராசஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. காலையில் எனக்கு காலே வரலண்ணா. நான் தானே அவங்க சொன்ன நம்பருக்கு போட்டேன். காலையில் இல்லை சார், இப்போ சார். இப்போ எதுவும் கால் வரல சார் எனக்கு. இந்த டைம் தான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. ஒன்றுமே வரல சார் எனக்கு. சும்மா வெறுப்பெல்லாம் ஏற்றாதீங்க. உங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு சத்தியமாக எதுவுமே வரல சார். சாரி சார், சிரமத்திர மணிக்கு நம்ம சைடில் செக் பண்ணி பார்ப்போம். உங்கள் சைடில் ஆக்டிவேஷன் நடந்தது. சத்தியமாக எனக்கு எதுவுமே வரல சார். சிம்மு 2லேருந்து ஒரு ஃபோன் கூட ஒன்றா எனக்கு வரல சார் காலிலேருந்து. கஸ்டமர் சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு சர்வீஸுமே ஆக்டிவேட் சத்தியமாக மதியம் ஒரு பையன் தான் எனக்கு பண்ணானே கண்டி சிம்மு 2க்கு. வேறு யாரும் இன்னும் பண்ணல எனக்கு. அந்த பாட்டு வச்சுருந்தா எனக்கு தெரியும். ஒரு நாளும் இன்னும் மிரவாதுன்னு அந்த பாட்டு வரும் சிம்மு 2க்கு. அது வரவே இல்லை. நீங்கள் மட்டும் காய்ச்சி எடுத்துட்டு என்ன தான் காய்ச்சி விடுனாலும் விட மாட்டீங்க. அதை கட் பண்ணாலும் கட் பண்ண மாட்டீங்க. காலைல தானே கட் பண்ண ஃபோன் பண்ணி. ஓகே சார். ஒழுங்கு மாதிரியே இப்போ 5 ரூபா வரணும். காலைல விட்டு ஒரு 7 ரூபா அது போனால் போட்டோம். எனக்கு இப்போ 5 ரூபா வந்தான் அவனு சொல்லிட்டான். 5 ரூபா சொல்கிறீங்க, பேலன்ஸ் திரும்ப வரதுக்கான ஆப்ஷன் நம்ம செல்ல கிடையாது. அது சத்தியமாக எனக்கு தெரியாது. எதுயா நான் எதுவும் பண்ணலை. சும்மா வெறுப்பெல்லாம் ஏற்றுவீங்க. பண்ணியிருக்கீங்க சார். நான் சத்தியமாக பண்ண எந்த கோயிலில் வேணாலும் சத்தியம் பண்ணுறேன் சார். சும்மா சார் உங்கள் கஷ்டம் புரியுது. ஓகேங்களா? நான் எங்கள் அம்மாட்ட எவ்வளோ கேள்வி வாங்க உனக்கு தான் தெரியும். சும்மா 5 ரூபா பிடிச்சி வெறுப்பேற்றிக்கிறா சார். உங்கள் கஷ்டம் புரியுது சார். நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணதான் தான் பேலன்ஸ் எடுத்துருக்காங்க. சத்தியமாக நான் பண்ணணும். ஏன்னா ஹலோ சொல்லுங்கண்ணா. சத்தியமாக நான் பண்ணலண்ணா. என் காய்ச்சி ஒன்று ஏண்ணா சார். பேலன்ஸ் திரும்ப வரதுக்கான ஆப்ஷன் எனக்கு தெரியாதுண்ணா. நான் எதுவும் பண்ணலண்ணா. ஏன்னா இப்போனே என் காய்ச்சி ஒன்றா. ஏன்னா இதோட சிம்மு 2க்கு நான் காய்ச்சி கூட போட மாட்டேன். அது மட்டும் ஒன்றா. நான் எங்கள் அக்காண்ட பேச்சு கூட அந்த காய்ச்சி ஆகி கட்டிடுறேன் நான் ஒன்றா. காசு வரதுக்கான ஆப்ஷன்ஸே கிடையாது. ஒன்ஸ் உங்களுக்காக நாங்கள் கேன்சல் பண்ணி தரேன். உங்களுக்கு கூட்ட கூத்து எப்படின்னா 20 ரூபா 30 ரூபா வாங்கி ரீசார்ஜ் பண்ணால் போட்ட உடனே எடுத்துக்கிறீங்க. கேட்டாக்கா இது உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடுது, கிக்கிட்டிவேஷன் ஆகிடுது. நீங்கள் நான் எதனா பண்ணேன்னா உங்கள் செல்லில் ஒரு ஃபோன் கூட வராது. அதுமாரி காலைல சொல்லிட்டான் எனக்கு உங்கள் சைட்லேருந்து அந்த ஃபோனு வரக்கூடாதுன்னு. சரிப்பா வராதுப்பான்னு சொல்லிட்டாங்க அவங்க. மெசேஜ் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபோனு வரலன்னு சொல்கிறேன், நீ வந்துக்குதுன்றா. உங்களுக்கு ஃபோனும் வராது, எஸ்எம்எஸும் வராது சொன்னீங்க. அது வந்து 7 நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிருக்கு. எனக்கு ஆகலண்ணா. நான் ஃபோனே வரலண்ணா. எனக்கு ஒன்று கூட வரலண்ணா சார். உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்க. எனக்கு எந்த ஃபோனும் வரல. நான் எப்போ ஆக்டிவேட் பண்ணுவேன்? ஏன்னா ஆக்டிவேட் ஆகிருக்கு சார். நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் மறைக்கிறீங்க. நான் உங்கள் கையில் பேசணும். உங்கள் உயர் அதிகாரி ஃபோனை கொண்டா. உயர் அதிகாரி ஃபோனை கொடுன்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணனா தான் உங்களுக்கு பேலன்ஸ் எடுத்துருக்காங்க. சத்தியமாக நான் பண்ணலண்ணா. கண்டிப்பாக தெரிய வருது சார். நான் சொல்கிறேன், சத்தியமாக பண்ணலண்ணா நான். ஹலோ சொல்லுங்கள் சார். நான் சிம்மு 2க்கு எனக்கு ஃபோனே வரலண்ணா. மறுபடியும் சொல்கிறேன் நான். என் கஷ்டத்துக்கு புரிஞ்சிக்க. உங்கள் கஷ்டம் புரியுது சார். ஓகேங்களா? உங்கள் கஷ்டம் புரிஞ்சு தான் நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? எனக்கு ஃபோனு வரல. அப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணி கேன பையனா நான்? நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கீங்க. நான் ஆக்டிவேஷன் பண்ணலை. அப்போ என்ன பண்ணலாம் சொல்கிறீங்க சொல்லுங்கள். எனக்கு 5 ரூபா வந்தா அவனு இப்போ 15 ரூபா வரணும்னு சொல்கிறீங்க. ஆமாம்.
சரி சார் உங்களுக்கான நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. இல்லை உயிரை ஏறிட்டு போன கொடுங்க அவர் கையில் பேசிக்கிறான். நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன். கம்ப்ளைண்ட் எடுத்தால் உங்களுக்கு 48 மணி நேரத்தில் பேலன்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் ஓகேங்களா. 48 மணி நேரமெல்லாம் இருக்க முடியாது, எனக்கு சீக்கிரமாக அனுப்ப வேணும். நீங்கள் ஒரு டெத்து ஒன்று ஃபோன் பண்ணி சொல்லணும். உங்களுக்கு 48 மணி நேரத்தில் உங்களுக்கு கம்ப்ளைண்ட். இப்போ ஒரு டெத்து நான் ஃபோன் பண்ணி சொல்லணுன்ற 48 மணி நேரம்ன்ற அதுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. சரி இருந்து ஃபோன் பண்ணி சொல்லலாம் தான் வச்சுருந்தேன். சரி இம்மா நேரம் சிம்மு 1ல் போட்டு சொல்லியிருந்தான். சரி 2ல் போடுவோம்னா காசே இல்லைன்னு சொல்லிட்டு 34 பைசா தான் இது உங்கள் பேலன்ஸ் இல்லை ரீசார்ஜ் பண்ணுங்கன்னுட்டு. ஆ சொல்லுங்கள். அதான் சார் உங்களுக்கு கஷ்டம் புரியுது ஓகேங்களா. நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாதான் சார் உங்களுக்கு பேலன்ஸ் என்ன சார் எடுத்துக்கலாம். கஷ்டம் புரியுது கஷ்டம் புரியுதுன்னு தெரியுது இல்லை ஏன் கேட்டுக்கிறீங்க? ஆ ஹலோ சொல்லுங்கள். என்ன சத்தியமே காய்ச்சி முன்ன வெறுப்பால் ஏற்றாண்ணா. ஹலோ சொல்லுங்கள் சார். நான் எங்கள் அம்மாட்ட கேய் வாங்கி போட்டேன் நான் அந்த காய்ச்சியை ஒழுங்கு காய்ச்சி முன்னா. உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் ஓகேங்களா. உங்களுக்கு பேலன்ஸ் வரும். 48 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான அமௌண்ட்டு ஒரு எங்கள் சைடு ஒரு SMS வர நம்பர் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஓகேங்களா. சீக்கிரமாக அனுப்புண்ணா ஒரு டெத்துண்ணா அர்ஜென்ட்டுண்ணா. உங்களுக்கு 48 மணி நேரத்தில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அம்மா நேரம்னா 2 நாள் யாருண்ணா காத்திருக்குது எடுக்கிறது ஒரு 5 நிமிடம் ஒரு 5 செகண்ட் கூட இல்லை அதுக்குள்ளே காய்ச்சி எடுத்துட்டீங்க. காய்ச்சி என் காய்ச்சி விட்றதுக்கு மட்டும் 48 நேரமான ஆகுமா? ஆமாம் சார் கண்டிப்பாக. என்ன ஆமாம் சார் எடுக்கிறது மட்டும் 5 செகண்ட் கூட ஆகலை எடுக்கிறது விட்றது மட்டும் 48 மணி நேரம் ஆகுமா? யார் விட்டு காய்ச்சி யார் எவன்டா காய்ச்சி? அது வந்து எங்கள் உயர் அதிகாரிக்கு போய் அவங்கக்கிட்ட அவங்க வந்து உங்களோட கம்ப்ளைண்ட் எடுத்து பார்த்து அதன் பிறகு உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புவாங்க ஓகேங்களா. பாரு நான் இந்த சிம்மு 3 மாசமாக வச்சுக்கிறோம். இது வரைக்கும் ஒரு கால் பண்ணி பேசுனதுக்காண்டி கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி எதுவும் கேட்டதே கிடையாது. ஓகே காலையில் பண்ணேன் இப்போ பண்ணான் இந்த 2 நாளாக தான் என் தொல்லை. என்ன ஓகே சார் நீங்கள் 48 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு SMS பேலன்ஸ் உங்களுக்கு SMS ரிட்டர்ன் ஆகும் ஓகேங்களா. காலைல பிடிச்சி 7 ரூபா அதுக்கு ஒன்றும் ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் அது கேன்சல் பண்ணிட்டீங்க. அது திரும்ப வரதுக்கு ஆப்ஷன் கிடையாது. கேன்சல் பண்ணாமல் தான் உங்களுக்கு கேன்சல் கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ மட்டும் கேன்சல் பண்ணிட்டு இப்போ நான் அப்படியே ஆக்டிவேட் பண்ணி விட்டுங்கண்ணா. அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க ஓகேங்களா. கேன்சல் பண்ண சர்வீஸுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் சரி அந்த 7 ரூபா மண்ணா போட்டுண்ணா கரிமாந்தத்துக்கு போட்டு எடுத்து எங்கன்னா எடுத்துட்டுங்க. இப்போ என் 5 ரூபா வரலன்னு வச்சுக்கான் சொல்லுங்கள். அப்புறம் ஊரை எடுத்து தான் போனை கொடுத்து நான் பேச சொல்லிட்டேன். கண்டிப்பாக 48 மணி நேரத்தில் வரும் ஓகேங்களா. 50 நேரம் வேணாம் கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்புங்க. என் நிலைமை புரிஞ்சுங்க. ஓகே சார். இதே தவிர வேறு எதாவது வேணுமா? வேறு எதுவும் வேணாம். இனிமேல் அவன் சொல்லிட்டேன் இதோட ஃபோனு மெசேஜ் கிச்சு என்ன வந்துன்னு வச்சுக்கான். இந்த சிம்மு அப்படியே கட்டி வச்சு 4 நிலையில வெட்டிடுவோம் அப்படியே. ஓகே சார். இதே தவிர வேறு எதாவது தகவல் தேவைப்படுதுங்களா? வேறு எதுவும் வேணாம் நீ வை உனக்கு மாதிரியே சீக்கிரமே என் காய்ச்சி வரணும். தேங்க்யூ ஃபார் காலிங் சார். அதெல்லாம் இன்னும் வேணாம் போனா. ஓகே சார்.